ரேஷன் கடை அரிசி வச்சு இது வரைக்கும் இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. செஞ்சு வச்சுட்டு அப்படியே திரும்பி பார்க்குறதுக்குள்ள சட்டு சட்டுன்னு காலி ஆகிட்டே இருக்குங்க. சந்தேகமே இல்லைங்க. இதை செஞ்சு கொடுத்து பாருங்க. கண்டிப்பாக உங்ககிட்ட திரும்ப திரும்ப கேட்பாங்க, அன்னைக்கு செஞ்சியே அதே மாதிரி திரும்ப எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். ரேஷன் கடையிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த புழுங்கல் அரிசியை நிறைய பேர் நம்ம வாங்காமலே விட்டுருவோம். இது மட்டும் செய்ய தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இனிமேல் நீங்கள் ரேஷன் கடையில் எக்ஸ்ட்ரா 2 கிலோ கேட்டு வாங்குவீங்க. இப்போ நம்ம இதுக்காக கொஞ்சம் புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம். இதில் நம்ம முதல்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ரேஷன் கடை அரிசியில் நிறைய அழுக்குகள் இருக்கும். 2-3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். இப்போது இதை தண்ணி ஊற்றி வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா ஊறி வரணும். நைட்டு தூங்க போகும்போது கூட நீங்கள் இந்த மாதிரி ஊற போட்டு வச்சுக்கலாம். அல்லது பகல் டைமில் செய்கிறீங்க அப்படின்னா மினிமம் 1 மணி நேரமாவது நல்லா ஊறி வந்துடணும். இப்போ இந்த மாதிரி நல்லா ஊறி வந்திருக்க பாருங்கள். இதுக்கப்புறமா நாம் இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நல்லா ஊறி போயிருக்கக்கூடிய இந்த புழுங்கல் அரிசியை இதில் நம்ம போட்டுக்கலாம். ரேஷன் கடை அரிசி தான் இதுக்கு வேணும்னு கிடையாது. உங்ககிட்ட ரேஷன் கடை அரிசி இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக சாதாரண புழுங்கல் அரிசியும் இதுக்காக நம்ம பயன்படுத்திக்கலாங்க. இப்போ நம்ம ஒரு வெங்காயத்தில் பாதி வெங்காயம் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்காக நீங்கள் சின்ன வெங்காயமும் பயன்படுத்திக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா ஒரு 10 வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். நல்ல வாசனை கொடுக்குங்க. இப்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு சேர்த்துக்கலாம். 2 கைப்பிடி அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். துருவின தேங்காய் இல்லை அப்படின்னா தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா அரைஞ்சு கிடைக்கும். துருவின தேங்காய் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அரைகிறதுக்கு கஷ்டமே இல்லை. அதுக்காக தான் நான் இன்றைக்கி துருவி சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது அரைக்கும் போது நமக்கு மறுபடியும் தண்ணி தேவைப்படும். அந்த டைமில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணியும் நாம் இதில் சேர்க்கக்கூடாது. 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இந்த மாதிரி அரைஞ்சு கிடைக்கும். நல்ல மைய பேஸ்ட்டாக அரையணும்னு கிடையாது. ஓரளவுக்கு கொரகொரப்பாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. இந்த மாவை நான் கையில் எடுத்து காட்டும் போதே உங்களுக்கே தெரியுது பாருங்கள், லைட்டாக ஒரு கொரகொரப்பு தன்மை இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி நம்ம அரைச்செடுத்தாவே போதும். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கக்கூடியதை ஒரு பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா அரிசி மாவு தாங்க. இதே கப்பில் நான் 3 கப் அளவு புழுங்கல் அரிசி ஊற போட்டிருந்தேன். எந்த கப்பில் நம்ம புழுங்கல் அரிசி 3 கப் எடுத்துக்கிறோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அரிசியை அரைக்கும்போது ஏற்கனவே நம்ம 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிருந்தோம். அந்த தண்ணியே இதுக்கு போதுமானதாக இருக்கும். எக்ஸ்ட்ராவாக நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா திக்காக பிசைஞ்சு எடுத்துக்கணும். கோதுமை மாவு பிசைகிற அளவுக்கெல்லாம் இது கஷ்டமே இருக்காது. இந்த மாதிரி நம்ம கைவிட்டு கிளறி எடுத்தாவே ரொம்ப ஈஸியாக நம்மளால் பிசைஞ்சு எடுக்க முடியும். இதை நம்ம அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 10-15 வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஓரளவு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இந்த மாதிரி நல்லா நிறம் மாறி வரணுங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 3 பச்சை மிளகாய் அதை கீறி வச்சுருந்தேன், அதையும் இதில் சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதையும் நம்ம இந்த மாதிரி நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. சட்டுன்னு ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் நம்ம ரேஷன் கடை அரிசியில் இப்படி செய்யாமல் போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். இப்போது இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இதில் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை மூடி போட்டு விட்டுடலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. தக்காளி நல்லா வெந்து வரட்டும். மாவு பிசைஞ்சு வச்சு இதை ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாதுங்க. மாவு பிசைஞ்சு உடனடியாகவே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் இந்த மாவை பிசைஞ்சு வச்சு 5 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போது சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். மாவு பிசையும் போதே தேவையான அளவு உப்பு இருக்குதோ அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு பெரிய உருண்டையாக பார்த்து எடுத்துக்கிறேன். ஒரு இலையோ அல்லது ஒரு பிளாஸ்டிக் பேப்பரோ எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த சின்ன உருண்டையை இந்த மாதிரி வச்சு தட்டி எடுத்துக்கலாம். நாம் இதில் கட்டையை வச்செல்லாம் தேய்க்கக்கூடாது. அந்த மாதிரி தேய்ச்சோம் அப்படின்னா மாவு பிஞ்சிடும். கையிலையே நம்ம இந்த மாதிரி அழகாக தட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு வரும். நல்ல மெலிசாவே கிடைக்கும் நமக்கு.
இப்போ இன்னொரு உருண்டையை உங்களுக்கு தட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தட்டி எடுத்தாவே போதும். இன்னும் சொல்லப்போனால் சப்பாத்தி தேய்க்கிறத விட இது ரொம்ப ஈஸிங்க இந்த மாதிரி தட்டி எடுக்கிறது. இப்போது இந்த மாதிரி நம்ம இலையிலேருந்து எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாகவே வந்துடும் நமக்கு. இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது எண்ணெய் காய வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதை நம்ம போடணும். இதை போடும்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு போடுங்க. இப்போது இந்த மாதிரி நம்ம போட்ட உடனேயே நல்லா உப்பி வர ஆரம்பிக்கும். ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி தட்டி விட்டோன்னா இன்னும் நல்லா சூப்பராக உப்பி வரும் பாருங்கள். கோதுமை மாவில் நம்ம பூரி செஞ்சால் கூட இந்த அளவுக்கு உப்பி வராது. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தட்டி போட்டோம் அப்படின்னா எல்லா பூரியுமே ஒரே மாதிரி நல்லா சூப்பராக உப்பி வந்துடும். கோதுமை மாவில் செய்யக்கூடிய பூரியை விடையும் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. வீட்டில் நம்ம புழுங்கல் அரிசி கொஞ்சம் நிறையவே வச்சுருப்போம். என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் கூட இந்த ரேஷன் அரிசியை ஓரம் கட்டி வச்சுருப்போம். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் மறுபடியும் இதே மாதிரி செய்யணும்னு நினைப்பீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. இதே மாதிரி நான் இன்னொன்று இந்த மாதிரி போட்டு காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக உப்பி வருது பாருங்கள். கோதுமை மாவில் செய்கிறத விடையும் இது ரொம்ப ஈஸின்னு தான் சொல்லலாம். கட்டை வச்சு தேய்க்கணும்னு கிடையாது. அதே மாதிரி மாவு பிசைஞ்சு ரொம்ப அழுத்தணும் அப்படின்னு கிடையாது. ரொம்ப லெகுவாக நம்மளால் மாவு பிசைஞ்ச முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கை வச்சு இந்த மாதிரி தட்டி போட்டாவே ரொம்ப சூப்பராக உப்பி வருது பாருங்கள். நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டில் நான்வெஜ்ஜு சிக்கன் ஏதாவது சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதோட டேஸ்ட்டு. இதை நம்ம காலையில் செய்யணும் அப்படின்னு நினச்சா கூட நைட்டு தூங்க போகும்போது இந்த மாதிரி அரிசியை ஊற போட்டுட்டு போயிடுங்க. மறுநாள் நம்ம காலையில் எழுந்து வந்த உடனேயே செய்ய ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக நம்மளால் அரைச்சி எடுக்க முடியுங்க. அதே மாதிரி நம்மளுக்கு அரிசியும் வேஸ்ட் ஆகாத மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வேக வச்ச தக்காளி நல்லா சூப்பராக நல்லாவே வெந்து மசிஞ்சு வந்திருக்குது. இப்போது வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு சேர்க்காமல் இருந்தாலும் பரவாயில்லை. நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் கடலை மாவு தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தேன். கரைச்சி வச்ச கடலை மாவையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருந்தேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நாம் இதில் காரம் எதுவுமே சேர்த்துக்கல. நம்ம சேர்த்துக்கக்கூடிய பச்சை மிளகாலேருந்து வரக்கூடிய காரம் தான் இதுக்கு. இது நல்ல க்ரீமியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு இதுக்கு ஏற்ற ஒரு சைடிஷ்ஷாக இருக்கும். இதை இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கலாங்க. இது இந்த பூரிக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா பூரிக்கும் செட் ஆகும். அதே மாதிரி இட்லி தோசைக்கு கூட செம்மையாக செட் ஆகக்கூடிய ஒரு ஈஸியான சைடிஷ் அப்படின்னு கூட சொல்லலாம். இது கூட உங்களுக்கு பருப்பு ஏதாவது போடணும் அப்படின்னா கூட போட்டுக்கலாம். நம்மளோட புசு புசு மொறு மொறு பூரி ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே அப்படியே எடுத்து சாப்பிடணுன்னு தோணும். ஏன்னா எல்லா பூரியுமே ஒரே மாதிரி அவ்வளோ அழகாக உப்பி வந்திருக்கும். இதை நம்ம பிச்சு பார்க்கலாம். நார்மலாக கோதுமை மாவில் செய்யக்கூடிய பூரியை விட பல மடங்கு டேஸ்ட் இருக்குங்க. இதில் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த சோம்பு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். நான்வெஜ்ஜு சிக்கன் மட்டனெல்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ரேஷன் கடையிலேருந்து கிடைக்கக்கூடிய புழுங்கல் அரிசியை இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.